வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே, வீட்டில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான கண்டென்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறத காட்டுறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ. இது வந்து நம்ம கார்டனோடைய சைடு. நான் இங்கே உட்காந்து தேங்காய் உடைச்ச வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறையா. இதில் வந்து இந்த கொடியில் முளைச்சிருக்க கிழங்க காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இங்கே பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு. அதுலேருந்து இது வரைக்கும் சரசரமாக கொடியில் உங்களுக்கு இந்தமாரி கிழங்க காய்ச்சி தொங்குது. இன்கேஸ் இதை பற்றி நாலெட்ஜே இல்லாதவங்க இதுக்குள்ளார வந்தாங்க அப்படின்னா இதை பார்த்து பயந்து போயிடுவாங்க. இது என்னது, இது வித்தியாசமாக இருக்குது, ஏதோ சூரியத்துக்கு கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குன்னு நினைச்சிருவாங்க. ஆனா இது அப்படிலாம் கிடையாது. இது என்னன்னா காவலி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காவலி கிழங்கு அப்படின்னா கொடியிலேயே காய்க்கிற கிழங்கு வகை. பொதுவா கிழங்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மண்ணுக்கு அடியில தான் வந்து காய்க்கும். கிழங்கு வகையெல்லாம் என்னென்ன அப்படி வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கூல் பசங்க மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, ரேடிஷ் அதாவது முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே வந்து வேர்ல காக்கக்கூடிய கிழங்கு வகை. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது எல்லாமே வந்து வேர் வகை. வேர் வகையில உங்களுக்கு வந்து காய்க்கக்கூடிய கிழங்குகள். ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா கொடியிலேயே காய்க்கிற கிழங்கு. இந்த கொடியில காய்க்கிற கிழங்கு மாதிரி உங்களுக்கு பொட்டேட்டோன்னு சொல்ற அந்த உருளைக்கிழங்கும் வந்து கொடி உருளை இருக்கு. இங்க பாருங்க, இதுல வித்தியாசமா இருக்கு. அந்த கொடி வெத்தலை மாதிரி இருக்கா? இந்த வெத்தலை மாதிரி இருக்க கொடி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற கொடியில காய்க்கிற உருளைக்கிழங்கு, கொடி உருளைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி கொடியில காய்க்கும் அப்படின்னா நம்ம அதை காய்க்கும் போது நம்ம வந்து காட்டலாம் கண்டிப்பா. இது வந்து எங்கேருந்து நமக்கு இந்த சீடு கிடைச்சது அப்படின்னா, இப்ப ரீசென்ட்ல அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. வேல் இயற்கை அங்காடி அப்படின்னு சொல்லிட்டு நெய்வாசல் வடுவூர் பக்கத்துல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்து அந்த பிரபாகர் அப்படிங்கிற அண்ணன் வந்து நமக்கு இந்த உருளைக்கிழங்க அவங்க வந்து ஒரு எக்ஸ்போ போனப்ப அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நீங்க இங்க வைங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அந்த உருளைக்கிழங்கு தான் கொடி உருளை. இந்த உருளை இது வந்து காவலி கிழங்கு நம்ம வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவே இருக்கு. இந்த வீடு கட்டினப்பையிலேருந்தே இது எங்கேயிருந்து வந்துச்சுன்னு தெரியல. வருஷம் இந்த மாதிரி காய்க்கும். நிறைய பறிச்சு போன வாட்டிலாம் விதைக்கிழங்கு அம்மாவுடைய ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயா அனுப்புனாங்க. அவ்வளவு பேருக்கு வந்து அனுப்புனாங்க. இந்த வாட்டி இது பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற அந்த சீதா மரத்துல ஏறி இவ்வளவு வந்து காய்ச்சிருக்கு. நான் ஒண்ணு பறிச்சு காட்டுறேன் பாருங்களா. நல்லா முத்தனை கிழங்கா உங்களுக்கு பறிச்சு காட்டினா நல்லா தெரியும். இங்க பாருங்க, நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயமா இருக்கும். நான் அப்படியே கிட்ட இருக்கிறேன் கொடியோட. அறுத்துற வேண்டாம், ஒரு இதில் மாட்டிருக்கு. கையோட வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பார்க்க முடவாட்டுக்கால் கிழங்கு மாரி இருக்கா, ஆனால் இது முடவாட்டுக்கால் கிழங்கு இல்லை. இது வந்து காவலி கிழங்கு. இந்த பாருங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, ஃபைபர் அதிகம். இதை என்ன பண்ணலாம், உடச்சி சுட்டு வந்து சாப்பிடலாம். அதேமாரி இதில் இட்லி பானையில் வச்சு கட் பண்ணி அவிச்சு அதையும் வந்து எடுத்து குழம்புல போட்டு சாப்பிடலாம். இல்லை நமக்கு வந்து சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மென்னையை பிடிக்கும். சாப்பிட்ற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அவிச்சு அப்படியே வந்து சாப்பிடலாம். எப்படி மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிட்றோம். ஆனால் ஹைலி ஸ்ட்ரென்த்து, பயங்கர ஸ்ட்ரென்த்து. இது எப்படின்னா இந்த புல்லு கண்ட இடத்துல மாட்டமே விடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி. அந்த மாதிரி இது இவ்வளவுதான் பக்கத்துல இருந்தாலும் நாங்க வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி கூட இதை முழுசா நாங்க சாப்பிடுறது கிடையாது. பறிச்சாங்கன்னா யாராவது இந்த வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் வருவாங்க. அவங்க வந்து அம்மா நாங்க பறிச்சுட்டு அம்மாட்ட கேட்பாங்க, நீங்க பறிச்சுட்டு போங்கன்றுவாங்க. அம்மா எல்லாம் பறிச்சு கொடுத்துட்ருவாங்க. நாங்க பெருசா சாப்பிட்றது இல்லை. ஆனா இந்த கிழங்கே கிடைக்காதவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அதோட அருமை தெரிஞ்சு அவங்க வந்து இதை வாங்கிட்டு போய் நல்லா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது மாரி நீங்களும் வந்து கொடியில காய்க்கிற கிழங்கு வகை பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே சொல்லுங்க. இங்க பாருங்க, ஸ்டிக்கு மாரி எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அப்படியே குச்சி மாரியே இருக்கு பாருங்க. இது இப்படி குச்சா காய்க்குது. இது என்ன மண்ணு வகை மாறுனுச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இப்படி சட்டியா காய்ச்சி அப்படியே வந்து ஃபுல்லா தொங்கும். இது மேல நான் வந்து ஓவர்லே போடுறேன் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடமே பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து அப்படியே சடையா காய்ச்சி தொங்கும். அதனால நான் இங்க வந்தோடனே சொன்னேன், யாராவது தெரியாதவங்க, இதை பத்தி தெரியாதவங்க வந்தாங்கன்னா என்னடா இது என்னமோ காய்ச்சி தொங்குது சுனி வச்ச மாதிரி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்க வீட்டுல வந்து காய்ச்சிருக்கா, இதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அம்மா இதை பத்தி வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து 1.5 மில்லியனுக்கு மேல வியூஸ் போயிருந்துச்சு. வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ வைக்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படிங்கறத சொல்லுங்க. இதுல ரீப்ரொடக்ஷன் எப்படி தெரியுமா, இதுல ஹைலைட்டே அதான். இது கொடியில காய்க்கிற வகை. இப்பதான் காய்ச்சி தொங்குது. இதை நீங்க எடுத்து மண்ணுக்குள்ள ஊனி வச்சீங்கன்னா மறுபடியும் இந்த கிழங்கு வந்து கொடி வந்து வந்துடும். நீங்க அதை காய போட்டு 1 வருஷம் 2 வருஷம் காய போட்டு இது சக்கையா ஒண்ணுமே இல்லாம வத்து போனுச்சு அப்படின்னாலும் அதை எடுத்து நீங்க கீழே மறுபடியும் வச்சீங்க அப்படின்னா ரூட் வந்துடும். இதை வந்து தண்ணி இருக்க இடத்துலயோ மண் இருக்க இடத்துலயோ சும்மா அந்த கிழங்கு அப்படி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல முள்ளா அமைப்பு இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த முள்ளான அமைப்பு எல்லாமே வேறு. இதுல இருந்து வேறு இறங்கிடும் உள்ள. ஹைலி ரீப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து என்ன சத்தை வந்து உள்ளடக்கி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே வந்து புரியணும். அந்த அளவுக்கு வந்து சத்தான ஒரு கிழங்கு நம்ம வீட்டில் வந்து இருக்கு. நான் இதை வந்து அவிச்சு சாப்பிட்டு இல்லைன்னா சுட்டு சாப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன்.